Dear students, welcome to biology class. Today we will discuss about new lesson, unit 19, origin and evolution of life. Origin topic பாரு origin அப்படின்றது the begin or the birth, beginning or birth, life வந்து எப்போ begin ஆச்சு, ஓகேவா? And then evolution means evolution is a gradual and continuing process of change that occur over a period of time. evolution அப்படிங்கிறது ஒரு gradual and continuous process. அது கிராஜுவலாக கண்டினியூஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அது என்னது certain period, அந்த பீரியடுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு கிராஜுவல் சேஞ்ச், ஓகேவா? ஸோ அந்த கிராஜுவல் சேஞ்ச் அப்போ ஜெனட்டிக்காக சில வேரியேஷன் நடக்கும், அஸ் வெல் அஸ் அப்பயே என்னன்னு என்விரான்மெண்ட்டும் என்ன பண்ணும், சேஞ்சஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஜெனட்டிக்கல்லே வேரியேஷனும் என்விரான்மெண்டல் வேரியேஷனும் சேர்ந்து தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு நியூ பீசஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் எவல்யூஷன். In this video we discuss about introduction, theories on origin of life, evidence of evolution. அதில் வந்து 3 இருக்குது. எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷனில் ஒன்று மட்டும் பார்ப்போம் இன்னைக்கு. எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்டு அனாட்டமி, ஓகேவா? லெட் அஸ் கண்டினியூ த டாபிக். Introduction. Living organism possess distinct characteristics, display organizational and functional unity. ஸோ லிவிங் ஆர்கனிசம்க்கு தனித்தன்மையான பண்புகள் இருக்கும். ஆர்கன்ஸ் அதனுடைய உருவமைப்பு சரி, அதனுடைய ஃபங்க்ஷன்லையும் சரி, ஓகேவா? entail a mechanism of origin and evolution of diversities and maintain a balanced relationship with nature. அப்படி இருந்தாலும் நேச்சரோட ஒத்து தன்னுடைய பண்புகள்னால என்ன பண்ணும், இந்த லிவிங் ஆர்கனிசம் என்ன பண்ணும்னா அடாப்ட் ஆகிட்டு வாழும், இல்லையா? Most aspects of evolution indicate that the knowledge of the past has been become essential for fully understanding the present. ஸோ நமக்கு எவல்யூஷன் பரிணாமத்தை பற்றி தெரியும். எவல்யூஷன்னா பரிணாமம். ஸோ இந்த எவல்யூஷன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இருந்தது பாஸ்ட்டும் அண்ட் தென் இப்போ இருக்கிற உயிரினத்தோடு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தொடர்பு படித்தாதான் நம்ம என்ன தெரிய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், ஓகேவா? லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹேட் சேஞ்ச் த்ரூ டைம். ஸோ இந்த லைஃப் வந்து எவ்ரிடே சர்டன் டைமில் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லையா? த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் கம்ப்ரசைஸ் ஆஃப் 2 aspects. அதாவது இந்த உயிரினம் தோன்றது வந்து 2 aspects, 2 காரணங்களால் இருக்கும். அது என்னதுன்னா, ஒன் இஸ் த ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் and other is mechanism involved in the gradual changes and adaptation of living organism. அதாவது ஒன்று என்னது அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப், எர்த்தோட தோற்றம், பூமியினோட தோற்றம். ஸோ இன்னொன்று என்னது அப்படின்னா the mechanism involved the gradual change, உயிரினங்கள் தோற்றத்தினோட அதனுடைய சேஞ்ச் இருக்கு, இல்லையா? கிராஜுவல் டிஃப்ரென்ஸ், கிராஜுவல் சேஞ்ச் எப்படி சேஞ்ச் ஆகி அடாப்ட் ஆகி வாழ்ந்துச்சு. இந்த பூமி வந்து தோன்றின பின்னாடி உயிர்கள் வந்து எப்படி கிராஜுவல் சேஞ்ச் ஆகி அடாப்ட் ஆகிட்டு வாழ்ந்துச்சு. இதுதான் என்னது அப்படின்னா இது ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப், ஓகேவா? அண்ட் தென் ஆர்கனிசம் விச் இஸ் நோன் அஸ் த எவல்யூஷன் லைஃப். இதை தெரிஞ்சுட்டா தான் எவல்யூஷன் அதனுடைய பரிணாமம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆரிஜின் ஆஃப் எர்த். origin of life is linked with the origin of earth. ஸோ இந்த origin of earthையும் origin of லைஃபையும் என்னது, ரெண்டுமே என்னது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான், இல்லையா? The Big Bang theory explain the origin of universe. இந்த சோசியலில் படிச்சிருப்போம். இந்த பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த யூனிவர்ஸ் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, யூனிவர்ஸ் எப்படி தோன்றுச்சு, அண்டம்னு சொல்லுவாங்க, அது எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இட் ப்ரொப்போசஸ் தட் த யூனிவர்ஸ் ஹேட் ஆன் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங், பிக் பேங் அண்டு
originated 15 billion years ago. எவ்வளோ முன்னாடி தோணுச்சு அப்படின்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னது இந்த உலக அதாவது அந்த யூனிவர்ஸ் அண்டம் வந்து தோன்றுச்சு. யூனிவர்ஸ்னா அண்டம் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. The universe comprised of stars, clouds, gas and dust which form the galaxies. ஸோ இது இந்த யூனிவர்ஸ் எதால் ஆக்கப்படும், இதெல்லாம் சேர்ந்தது யூனிவர்ஸ் அப்படின்னா ஸ்டார்ஸு, கிளவுட்ஸு, கேஸு, டஸ்ட் பார்ட்டிக்கல் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா யூனிவர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் த சோலார் சிஸ்டம் வாஸ் ப்ராபபிளி கிரியேட்டட் when the gaseous cloud started to collapse due to the force of its own gravity forming atoms and particles. ஸோ சோலார் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது கேசியஸ் க்ளவுட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா கொலாப்ஸ் ஆகி ஒன்றுக்கு ஒன்று மிங்கிள் ஆகி அதனுடைய அழுத்தத்தாலையும் ஃபோர்ஸாலையும் ஓன் கிராவிட்டி தன்னுடைய ஈர்ப்பு தன்மையாலையும் என்னாச்சு அப்படின்னா இந்த ஆட்டம் அண்ட் பார்ட்டிகல்ஸில் இந்த சோலார் சிஸ்டம் என்ன ஆயிடுச்சு தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆட்டம்ஸ், டஸ்ட் கிரைன்ஸ் அண்ட் கேசியஸ் டிஸ்க் aggregated to form clumps and gave rise to planets. ஸோ ஆட்டமும் இந்த டஸ்ட் கிரைன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் உள்ள பிளானட்டை ரைஸ் பண்ணுச்சு அப்படின்றாங்க. திஸ் ஃபார்ம்ஸ் த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்ஸி. இதுதான் என்னது அப்படின்னா மில்கி வே, அதை பால்வழி அண்டம்னு சொல்லுவாங்க. மில்கி வே கேலக்ஸி தோன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த டஸ்ட் பார்ட்டிக்கல், ஆட்டம்ஸ் இதெல்லாம் கிளம்ஸ் ஆகி தான் என்னது மில்கி வே கேலக்ஸி சொன்னிச்சு. அதுதான் என்னதுன்னா சூரியனும் அதை சுற்றி இருக்கு இல்லையா, கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எர்த் வாஸ் சப்போஸ்ட் டு ஹாவ் பீன் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக். இந்த கேலக்ஸி தோன்ற பின்னாடி 4.5 பில்லியன்ஸ் முன்னாடி தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எர்த், அதாவது பூமி தோன்றி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 4.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் தான் ஆகுது. ஓகேவா? பூமி எப்போ தோன்றுச்சு, இந்த உலகம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி தோன்றுச்சு. ஓகேவா? அண்ட் தென் லைஃப் அப்பியர்ட் 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த். அதாவது இந்த பூமி உருவான பின்னாடி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் என்ன ஆச்சு அப்படின்னா உயிரினங்கள் தோன்றுச்சு. அதாவது அங்கே பூமி உருவானதுக்கு பின்னாடி 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் என்ன தோன்றுச்சு, உயிரினங்கள் அங்கே தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப்பை பற்றி நிறைய தியரிஸ் வந்திருக்கு. அதில் நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு சில தியரிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4-5 தியரிஸ் கொடுத்துருக்காங்க. தியரிஸ் பற்றி பார்ப்போம். தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். Many theories have been postulated to explain the origin of life. நிறைய தியரிஸ் வந்திருக்கு. The views on the origin of life has been put forth. அது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நிறைய தியரிஸ்னால என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு, உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பெஷல் அப்படின்னாவே சிறப்பு இல்லையா, சிறப்பு கோட்பாடு அப்படின்னு, சிறப்பு தோற்ற கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெஷல் கிரியேஷன். This idea embodies that life on earth is a divine creation. Divine அப்படின்னா God. ஓகேவா? Divine creation and also attributes to supernatural event at a particular time in the past. அதாவது சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அப்படின்னா நேச்சுரலுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது, அதுதான் சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அப்படின்றது. அந்த சக்தியிலிருந்து தான் என்ன தோன்றுச்சு அப்படின்னா இந்த ஒரிஜினல் இந்த உயிர்கள் எல்லாமே தோன்றுச்சு. இட் ஆல்சோ எம்பசைஸ் தட் லைஃப் ஹாஸ் நாட் சேஞ்ச் ஈவர் சின்ஸ் இட் ஒரிஜின். அதாவது இந்த பூமி எப்போ ஆரம்பிச்சிச்சோ, எப்போ இந்த உலகம் தோன்றுச்சோ அதிலிருந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது கடவுளால் படைக்கப்பட்டவை தான் எல்லாமே. அது என்னன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்போ தோன்ற உயிரினங்கள் இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த சூப்பர் கிரியேஷன் தியரியோட தீம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பான்டனியஸ் ஜெனரேஷன், தட் இஸ் ஏ பயோஜெனிசிஸ். ஸ்பான்டனியஸ் அப்படிங்கிறது சுய
படைப்பு கோட்பாடு, அதாவது தானே அதை படைச்சிச்சு அப்படின்னு, சுய படைப்பு, தானே தன்னையே உருவாக்கிட்டாங்க, சுய படைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பான்டினியஸ் ஜெனரேஷன். ஏனா உயிர் இல்லாது, பயோ அப்படின்னா உயிர், பயோனா உயிர் இல்லாத, ஜெனிசிஸ்னா தெரியும் இல்லையா, ஃபார்மேஷன், உயிர் இல்லாத இருந்து தோன்றுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பயோஜெனிசிஸ். அக்கார்டிங் டு திஸ் தியரி, லைஃப் ஒரிஜினேட்டட் ஸ்பான்டினியஸ்லி ஃப்ரம் லைஃப்லெஸ் மேட்டர். அதாவது உயிர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, உயிரில்லாத பொருட்கள் இருந்து தான் உயிருள்ள பொருட்கள் தோன்றுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து தான் லைஃப் மேட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பான்டினியஸ் தியரியோட தீம் என்னதுன்னா, லைஃப்லெஸ் மேட்டர்ல இருந்து தான் லைஃப் மேட்டர் வந்துச்சு, லைஃப் வந்து ஆரிஜின் ஆச்சு. இட் வாஸ் பிலீவ்ட் தட் ஃபிஷ்ஷஸ் originated from mud. அதாவது ஃபிஷ் வந்து மட்ல இருந்து உருவாச்சு. and then frogs from moistல இருந்து frog உருவாச்சு. and soil and moist soil and insect from decaying matter. insect decaying matterல இருந்து உருவாச்சு. அதாவது உயிரில்லாத பொருட்கள்ல இருந்து உயிருள்ள பொருட்கள் உருவாச்சு அப்படின்றது இந்த தியரியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் பயோஜெனசிஸ். பயோங்கிறது தெரியும், பயோனா உயிர் இல்லையா, ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன். இட் வாஸ் ஸ்பெகுலேட்டட் பை லூயிஸ் பாஸ்டர். இது யார் சொன்னார் அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டர் அப்படின்றவர் சொன்னார் 1862 தட் லைஃப் ஒரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். என்ன சொல்கிறார் அப்படின்னா, லைஃப் ஒரிஜினேட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். அதாவது ஏற்கனவே இருந்த உயிரிகளிலிருந்து தான் என்ன ஆயிருக்கும், இந்த அடுத்த இன்னொரு உயிரி தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே இருந்த உயிரிலிருந்து தான் இன்னொரு உயிரி தோன்றிருக்கும். அதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஹி சோஸ் தட் ப்ரீ ஸ்டெரலைஸ்டு, அதாவது கிருமி நீக்கப்பட்ட ஃப்ளாஸ்க், கெப்ட் க்ளோஸ்ட் ஏர்டைட். ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறாரு, அதில் ப்ரீ ஸ்டெரலைஸ்டு அப்படின்னா அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே என்ன பண்ணிடுறாரு, ரிமூவ் பண்ணிடுறாரு. ஃப்ளாஸ்க் kept closed airtight with killed yeast. அதுக்குள்ளே என்ன போடுறாரு, ஈஸ்ட்டை போடுறாரு ஃப்ளாஸ்க்குள்ளே. அதாவது காலியாக இருக்கிறது, அதாவது அதிலிருந்து எல்லா மைக்ரோ ஆர்கானிசம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கில்டு ஈஸ்ட்டை மட்டும் உள்ளே போட்டு என்ன பண்ணுறாரு, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாரு. அடுத்தது இன்னொரு, டிட் நாட் கிவ் ரைஸ் டு எனி லைஃப் ஃபார்ம். அங்கே வந்து என்ன ஆகலை, எந்த ஒரு மறுபடியும் ஒரு ஈஸ்டோ இல்லை எதுவுமே அதில் வந்து எந்த ஒரு உயிரினுமே தோன்றலை. இன்னொன்று அதே மாதிரி, while in another flask kept open to air living organism arose from killed yeast. இன்னொரு ஃப்ளாஸ்கில் ஓப்பனாக இருக்குது, அதில் இந்த கில்டு ஈஸ்ட்டை வைக்கிறார். அதில் என்னாச்சுன்னா ஒரு இன்னொரு ஈஸ்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். அது என்ன, இதனோட தீம் என்ன, லைஃப் ஒரிஜினேட் ஃப்ரம் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். அதாவது ஏற்கனவே ஒரு உயிரிலிருந்து தான் என்ன தோன்றுச்சு, இன்னொரு உயிரி தோன்றுச்சு. நெக்ஸ்ட் தியரி, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஒரிஜின். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா புவி, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னா புவிக்கு அப்பால் என்னாச்சு அப்படின்னா உயிர்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தியரியில், சம் சயின்டிஸ்ட் ஸ்டில் பிலீவ் தட் லைஃப் came from outer space. This states that units of life called spores or panspermia. அதாவது இப்படி புவி இருக்குது அப்படின்னா இதை சுற்றி ஸ்போர்ஸ் அப்படின்ற திங்ஸ் இருக்குது, அதாவது யூனிட் இருக்குது. அதாவது லைஃபோட யூனிட் என்னது அப்படின்னா ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்போர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உயிர்கள் தோன்ற காரணமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பான்ஸ்பெர்மியா அப்படின்னு அனதர் நேம், ஸ்போர்ஸோட அனதர் நேம் வந்து பான்ஸ்பெர்மியா. இந்த பான்ஸ்பெர்மியா ஆர் ஸ்போர்ஸ் தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த்து மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிளானட்டுக்கும் என்ன பண்ணுச்சு, இந்த லைஃபோட யூனிட் ஸ்போர்ஸ் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதனால தான் வந்து உயிரிகள் தோணுச்சு அப்படின்னு சொல்லி இன்னுமே சில சயின்டிஸ்ட் வந்து பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப், லாஸ்ட் தியரி, கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்.
This idea was developed by Oparin 1922. 1922ல ஒப்பாரின்றவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 1929ல் ஹால்டேன் அப்படின்றவர் இந்த தியரியை சொல்லியிருக்காரு. கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்ற தியரியை சொல்லியிருக்காங்க. They proposed that with the condition prevailing on earth, அதாவது இந்த பூமியில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லைஃப் arose by a serious sequential chemical reaction. ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் என்னாச்சு, சில சீக்வெண்டல் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு உட்பட்டுச்சு அப்படின்றாங்க. The first form of life could have come from free existing of non-living inorganic molecules, which gave rise to formation of diverse organic molecules, which are transferred into colloidal system to produce life. அதாவது இதில் இந்த தியரியோட இது என்னதுன்னா, பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் திங்ஸ்லேருந்து தான், அதாவது உயிர் இல்லாத திங்ஸ்லேருந்து தான் இன்ஆர்கானிக் மாலிகுல். இன்ஆர்கானிக் மாலிகுல்னா கார்பன் இல்லாத மாலிகுலுக்கு பேர் என்னதுன்னா நான் லிவிங் ஆர் இன்ஆர்கானிக் மாலிகுல் சொல்லலாம். அந்த மாலிகுல்ல இருந்து என்ன தோணுச்சுன்னா ஆர்கானிக் மாலிகுல்ஸ், கார்பன் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற மாலிகுல்ஸ் தோன்றியிருக்கும். அண்ட் தென் விச் ஆர் டிரான்ஸ்போர்ட் இன்டு கொலாய்டல் சிஸ்டம். இந்த இன்ஆர்கானிக் மாலிகுல்லேருந்து ஆர்கானிக் மாலிகுல் சேஞ்ச் மாறின பின்னாடி என்னாச்சு, கொலாய்டல் சிஸ்டம், அது ஒரு கொலாய்டல் சிஸ்டமாக ஆயிட்டு அதுலேருந்து தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா லைஃப் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், அதாவது உயிர்கள் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தியரியோட பிரின்சிபல். The modern concept on chemical evolution regarding origin of life was accepted. ஸோ இதை நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஹவு டு நோ த எவல்யூஷன் ஆஃப் லைஃப். எப்படி நம்ம எவல்யூஷன் நடந்துச்சு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எவிடன்ஸ், சில எவிடன்ஸ்னால தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்டு அனாட்டமி. மார்ஃபாலஜி மீன்ஸ் அவுட்டர் போர்ஷனோட ஸ்ட்ரக்சர், அனாட்டமினா இன்னர் போர்ஷனோட ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் உள்ள அனாட்டமி போர்ஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. The comparative study of morphology and anatomy of animals revealed that they possess common set of characteristics. ஸோ நம்ம மார்ஃபாலஜியும் அனாட்டமியும் அனிமல்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹோமோலோகஸ் ஆர்கன், அது 3 கொடுத்துருக்காங்க. ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா அமைப்பு. ஹோமோ அப்படின்னாவே ஒத்த அப்படின்னு அர்த்தம், ஒத்த உறுப்புக்கள் அப்படின்னு அர்த்தம். அமைப்பு ஒத்த உறுப்புக்கள் அப்படின்னு அர்த்தம். ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது அமைப்பு ஒத்த உறுப்புகள். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் தெரியும். ஸோ இது எல்லாமே மெமல்ஸ் தான். ஹியூமனு, கேட்டு, வேல், பேட், இது எல்லாமே மெமல்ஸ் தான். இது எல்லாமே பாலூட்டிகள் தான் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் ஹியூமரஸ்ஸு, ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல் அண்ட் தென் பெலாஞ்சஸ், இது எல்லாமே இருக்குது. எல்லா பிக்சர்லேயும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்ட்ரக்சர்னால் என்னது, அதனுடைய ஒவ்வொரு பார்ட்டும் இருக்கா. ஹியூமனுக்கும் இருக்குது, கேட்டுக்கு இருக்குது, வேர்லுக்கு இருக்குது, பேட்டுக்கு இருக்குது. புரியுதா. ஸோ ஒரே மாதிரி அதனுடைய உறுப்புகளோட அமைப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோமோலோகஸ் ஆர்கன். The homologous organs are those which have inherited from common ancestor with a similar developmental pattern in embryos. Homologous organ அப்படிங்கிறது காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து, அதாவது ஒரே மாதிரி ஒத்த ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து தான் என்ன இருக்கும், ஒரே மாதிரி மூதாதைகள்லேருந்து தான் அந்த எம்ப்ரியோஸ் வந்து ஒரே மாதிரி டெவலப் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆன்சஸ்டர்லேருந்து தோன்றக்கூடிய ஆர்கன்ஸ் தான் என்னது அப்படின்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The forelimbs of mammals are homologous structure. நமக்கு மெமல்ஸ்க்கு வந்து 4 லிம்பு, ஹைண்ட் லிம்பு, 2 லிம்பு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 4 லிம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், a human hand, a front leg of cat, flippers of a wall and a bat wing look
dissimilar. பார்க்கறதுக்கு இந்த பிக்சர் பார்த்தா அப்போ நம்மளுடைய பார்வைக்கு சிமிலராக இருக்காது, அதாவது ஒற்றுமையாக இருக்காது. அண்ட் அடாப்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், அதே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்காக இப்போ மனுஷனோட கை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, எடுத்து சாப்பிட்றதுக்கு, வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ பேட்டோட விங்ஸ் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ லுக் பண்ணும்போது டிசிமிலராக இருந்தாலும் அதனோட ஒர்க்கும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஆனால் தட் மோட் ஆஃப் டெவலப்மெண்டல் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் ஆர் சிமிலர். அதனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். ஸோ அதான் சொல்ல ஃபர்ஸ்ட் என்னது, ஹியூமரஸ் இருக்கா. ஸோ எல்லாத்துலேயுமே ஹியூமரஸ் இருக்கும். ரெண்டு ஹியூமரஸ் இருக்கா, ஹியூமனில் கேட்டு பேர்ல் பேட் எல்லாத்துலேயுமே ஹியூமரஸ் இருக்கும். அதே மாதிரி ரேடியஸ் பாருங்கள், முன்கை எலும்புன்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் இருக்கும். ரேடியஸ் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் தென் அல்னா அண்ட் தென் கார்பல். கார்பல்னா மணி கேட்டு பாருங்கள், எல்லாத்துலேயுமே கார்பல் இருக்குது. ஸோ அதனுடைய போன் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கும். மெட்டாகார்பல் அண்ட் தென் பெலாஞ்சஸ், அதனுடைய விரல் அமைப்பு பாருங்கள். ஸோ எல்லா மெம்மல்ஸ்லேயும் என்ன இருக்குது, ஒரே மாதிரி அமைப்பு இருக்குது இல்லையா. இதுதான் என்னதுன்னா ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் செகண்ட் ஒன் அனலாகஸ் ஆர்கன். அனலாகஸ் ஆர்கன் அப்படிங்கிறது, த அனலாகஸ் ஆர்கன் லுக் சிமிலர், பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும். அண்டு பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், அதோட ஃபங்க்ஷனும் எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். லுக் சிமிலர்ஸ், பார்க்கறதுக்கும் சிமிலராக இருக்கும். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷனும் சிமிலராக இருக்கும். பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் origin of origin animals repeats the and developmental pattern. ஸோ அதனோட ஒரிஜினும் டெவலப்மெண்டல் பேட்டர்னும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே சில, அதாவது செயல் ஒத்த உறுப்புகளுடையது அப்படின்னு சொல்ல அர்த்தம். நல்லாகஸ் அப்படின்னா செயல் ஒத்த உறுப்புகள், அதனுடைய உறுப்புகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதனுடைய வேலையும் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதனோட ஒரிஜின் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். த ஃபங்க்ஷன் ஆஃப் விங் ஆஃப் பேட், த விங்ஸ் ஆஃப் பேட் பேர்ட் அண்ட் விங்ஸ் ஆஃப் அன் இன்செக்ட் ஆர் சிமிலர். பார்க்கறதுக்கு சிமிலராக இருக்கும். பட் தேர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் டிஃபரன்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர் டிஃப்ரெண்ட். அதனோட கருவோட வளர்ச்சி அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் என்னதுன்னா அனலாகஸ் ஆர்கன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். வேஸ்டீஜியல் ஆர்கன் அப்படின்னா அதாவது எச்ச உறுப்புக்கள், அதாவது அந்த ஆர்கன்ஸ்னால எந்த யூஸ்மே இல்லை, அதுதான் என்னது வேஸ்டீஜியல் ஆர்கன். த டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ், அந்த ஆர்கனால் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது, அதுதான் வேஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கால்டு வேஸ்டீஜியல் ஆர்கன்ஸ். த same organs are found to be well developed and functional in some of the related forms. இப்போ நமக்கு ருடிமெண்ட்ரி டெயிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதெல்லாம் என்ன ஆகுதும் அப்படின்னா நம்ம யூஸே பண்ண மாட்டோம். பட் ஆனால் அதே மெம்மல்ஸில் மங்கிலாம் டெயில் அதுக்கு வந்து யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதுதான், ஸோ அதே அந்த குரூப்பில் மெம்மல்ஸ் குரூப்பில் மங்கி அது யூஸ் ஆகுது. பட் ஹியூமன் பீயிங்க்கு அது வந்து என்ன ஆகுது, யூஸே இல்லை இல்லையா. Some of the vestigial organ in man of vermiform appendix, nictitating membrane, caudal vertebra and coccyx. இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸு. ஆனால் என்ன இல்லை, நமக்கு அது யூஸே கிடையாது. குடல் வால், கண்ணின் படலம்னு சொல்லுவாங்க. நிக்டேட்டிக் மெம்பரேன்னா கண்ணின் படலம்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் caudal vertebra, முதுகெலும்போட முள்ளெலும்போட அந்த போன் இதுன்னு சொல்லுவாங்க அது. அண்ட் தென் காக்சிக்ஸ் அப்படிங்கிறது எலும்பனோட வால் பகுதி. இது எல்லாமே என்னது அப்படின்னா வேஸ்டேஜியல் ஆர்கன் தான். ஆனால் என்ன, இப்போ இது அங்கே ஆர்கன் இருக்குது, ஆனால் இந்த ஆர்கன் என்ன பண்ணல, எந்த வேலையும் செய்யலை ஹியூமன் பீயிங்கில். அடுத்தது அட்டாவிசம். Atavism means the reappearance of ancestral characters. Ancestor characterனா முன்னாடி நம்மளுடைய மூதாதையருடைய கேரக்டரை என்ன ஆகும், ரீஅப்பியர் ஆகும். In some individual is called atavism. Atavism means the reappearance of ancestral character. அதாவது நம்மளுடைய மூதாதையர்களோட கேரக்டர் வந்து திரும்பவும் தோன்றுறது, அதுக்கு பேர் தான் என்னது அட்டாவிசம் அப்படின்றது. Example, presence of rudimentary tail in newborn babies, presence of thick hair on the human
பாடி. ஸோ நம்ம பாடியில் வந்து ஹேர்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ மங்கியில் ஹேர் இருக்குது. ஸோ அது அது என்ன ஆகுதுன்னா ரீஅப்பியர் ஆகுது. ஆன்செஸ்டர் கேரக்டர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கும் ரீஅப்பியர் ஆகுது. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, அட்டாவிசம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.